ஓம் சாந்தி. அன்பான ஆத்மீக சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் நாம் நம்மளையே கேட்டுக்கிறோம், நான் மாறணும், ஆனால் ஏன் திரும்ப திரும்ப அதே பழக்கம், அதே எதிர்வினை, அதே உணர்வுகள் என்னை ஆட்கொள்ளுது? அதுக்கு காரணம் அது வெறும் பழக்கம் இல்லை, அது ஆழமாக வேரூன்றிய சம்ஸ்காரங்கள். இன்னைக்கு நாம் அவற்றோட போராட போகிறதில்ல, அவற்றை அடக்கவும் போகிறதில்ல. அன்பின் சக்தியாலும் பரமாத்மாவினுடைய யோக நெருப்புனாலும் அவற்றை இயல்பாகவே விடுவிக்க போகிறோம். இது உங்களை உண்மையான தூய தெய்வீக ஆத்ம உண்மையான இயல்புக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அமைதியான புனிதமான பயணம். வாங்க, இந்த சில நிமிஷம் உலகத்தை மறந்துட்டு உங்களையே நீங்க சந்திக்கலாம். ஓம் சாந்தி. இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தில் மிகவும் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் முழுவதும் உங்களுக்கான நேரம். இந்த நொடியில் நீங்கள் மட்டுமே. ஒரு மெதுவான ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்கள். அந்த மூச்சுடன் அமைதி உங்களுக்குள் நுழைகின்றது. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். அந்த மூச்சுடன் அனைத்து பதற்றங்களும் வெளியேறுகின்றன. மீண்டும் உள்ளிழுங்கள். அமைதி. வெளியே விடுங்கள். அனைத்து பாரங்களும் விடுபடுகின்றன. உடல் மெல்ல லேசாகின்றது. முகத்தில் மென்மையான அமைதி. இப்போது உங்கள் கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு இதய துடிப்பும் உங்களை அமைதியின் ஆழத்திற்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் அன்பால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரமாத்மாவின் அருகாமையை உணர ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது உங்கள் கவனம் மெதுவாக நெற்றியின் நடுப்பகுதிக்கு செல்கின்றது. இரு புருவங்களுக்கு இடையில் ஒரு மிக சிறிய ஒளிப்புள்ளி. அந்த ஒளிப்புள்ளி நான் தான். நான் இந்த உடல் கிடையாது. நான் இந்த பெயர் கிடையாது. நான் இந்த உறவுகள் கிடையாது.
இந்த தொழில் கிடையாது. நான் ஒளி, நான் ஆத்மா, நான் ஒரு அழிவில்லாத தெய்வீகமான ஒளி. நான் இந்த உடலை அன்புடன் பயன்படுத்தும் ஒரு ஆத்மா. இந்த உடல் என்னுடையது, ஆனால் நான் இந்த உடல் கிடையாது. இந்த உணர்வு எவ்வளவு லேசாக இருக்கிறது, எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இப்போது நான் என்னை பார்க்கிறேன். ஒரு மிக அழகான தங்க ஒளியுடன் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக ஒவ்வொரு நொடியும் ஒளி மேலும் மேலும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி என் மூளையை அமைதிப்படுத்துகிறது. என் எண்ணங்கள் மெதுவாகின்றன. ஒவ்வொரு எண்ணமும் மென்மையாகிறது. இப்போது மனம் அமைதியின் ஒரு பெரிய ஏரியை போல அமைதியாகிறது. அதில் எந்த அலைகளும் இல்லை. அமைதி மட்டும், மென்மை மட்டும், தூய்மை மட்டுமே. இந்த அமைதியில் நான் என் உண்மையான இயல்பை நினைவுபடுத்துகிறேன். நான் அமைதியானவன். அமைதி என்னுடைய முயற்சி அல்ல. அமைதி என்னுடைய இயல்பு. நான் அன்பான ஆத்மா. அன்பு என்னுடைய செயல் அல்ல. அன்பு என்னுடைய இயல்பு. நான் தூய்மையான ஆத்மா. நான் ஆனந்தமான ஆத்மா. நான் சக்திசாலியான ஆத்மா. இந்த தெய்வீக குணங்கள் எனக்கு புதிதல்ல. இவை என்றென்றும் என்னுடன் இருக்கும் செல்வங்கள். நான் அவற்றை மீண்டும் நினைவு கூறுகிறேன். நான் என்னை மீண்டும் அறிமுகம் செய்து கொள்கிறேன். எவ்வளவு நல்ல உணர்வு, எவ்வளவு ஆழ்ந்த அமைதி. இப்போது இந்த அமைதியை சில நொடிகள் அனுபவிப்போம். இப்போது என் மனதில் ஒரு மென்மையான உறுதிமொழி ஒலிக்கிறது. நான் தூய ஆத்மா. நான் அமைதியின் சொரூபம். நான் பரமாத்மாவின் அன்பு குழந்தை. என்னுடைய உண்மையான இயல்பு
அமைதி, அன்பு, தூய்மை, ஆனந்தம். இந்த உணர்வில் நான் நிலைத்திருக்கிறேன். இந்த அமைதியை என் இதயத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இந்த அமைதியான ஆத்ம உணர்விலிருந்து அடுத்த பயணத்தை தொடங்க நான் தயாராக இருக்கின்றேன். அமைதியின் இந்த அழகான அனுபவத்தில் இன்னும் ஆழமாக நிலைத்திருக்கிறேன். நான் ஒளிமயமான ஆத்மா. உடலுக்கு அப்பாற்பட்ட அமைதியான ஒரு தெய்வீக இருப்பு. என் மனம் மிகவும் மெதுவாக, அமைதியாக, தூய்மையாக இருக்கிறது. இந்த அமைதியான நிலையில் என் ஆன்மீக பயணத்தை நான் மெதுவாக நினைவுபடுத்துகிறேன். நான் இந்த ஒரே பிறவியின் ஆத்மா கிடையாது. நான் பல பிறவிகளின் பயணத்தை கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறவியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பதிவு. அந்த பதிவுகள் மெதுவாக சம்ஸ்காரங்களாக மாறின. இன்று அவற்றை நான் தீர்ப்பளிக்க வரவில்லை, அவற்றை புரிந்து கொள்ள வந்திருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னில் 3 அழகான அடுக்குகள் இருப்பதை நான் உணர்கின்றேன். முதலில் மிகவும் ஆழத்தில் என்றென்றும் மாறாத என் தெய்வீக இயல்பு, அமைதி, அன்பு, தூய்மை, ஆனந்தம், சக்தி. இவை யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இவை என் உண்மையான அடையாளம். இந்த தெய்வீக குணங்கள் ஆத்மாவாகி என்னுடைய மூல ஒளி. நான் அவற்றை உணர்கிறேன், அவற்றில் ஓய்வெடுக்கிறேன். இப்போது அடுத்த அடுக்கை நான் பார்க்கிறேன். தேவதையாக வாழ்ந்த அந்த அழகான காலம், மென்மையான புன்னகை, கருணை, இனிமை, பொறுமை, மரியாதை. இந்த தெய்வீக சம்ஸ்காரங்கள் இன்னும் ஆத்மாவாகி என்னில் உயிரோடு இருக்கின்றன. அவை எங்கும் போகவில்லை. அவை அமைதியாக என்னை காத்து கொண்டிருக்கின்றன. இப்போது 3வது அடுக்கை அன்புடன் பார்க்கின்றேன். பல பிறவிகளில் அனுபவித்த பயம், நிராகரிப்பு, இழப்பு, ஒப்பீடு,
போட்டி, கோபம், கவலை, அவசரம், அகங்காரம் இவை என்னுடைய உண்மையான இயல்பு கிடையாது. இவை பயணத்தில் சேர்ந்துவிட்ட பழைய பதிவுகள். இவை வாங்கப்பட்ட சன்ஸ்காரங்கள். இன்று நான் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கின்றேன். நான் இந்த சன்ஸ்காரங்கள் அல்ல, நான் அதை பயன்படுத்திய ஆத்மா. நான் ஒளி. அது ஒரு பழைய பதிவு. இந்த புரிதல் என்னை மிகவும் லேசாக்குகிறது. இப்போது என் இதயத்தில் ஒரு அழகான ஒளி பரவுகிறது. அந்த ஒளியில் இன்று என்னை அதிகமாக பாதிக்கும் ஒரு சன்ஸ்காரம் மட்டும் மெதுவாக வெளிப்படுகிறது. நான் அதை தேடவில்லை, அது தானாகவே வருகிறது. அது கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அவசரமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பழைய எதிர்வினையாக இருக்கலாம். எது வந்தாலும் அதை அன்புடன் வரவேற்கிறேன். எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் அதை பார்க்கிறேன். நான் பார்வையாளர். அது ஒரு பழைய பதிவு. என் இதயம் மெதுவாக அந்த சன்ஸ்காரத்திடம் பேசுகிறது. நீ என்னுடைய உண்மையான இயல்பு அல்ல. பல பிறவிகளின் பயணத்தில் நீ என்னுடன் இணைந்தாய். இன்று உன்னை புரிந்து கொள்கிறேன். நன்றி. நீ எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாய். இப்போது உன்னை விடுவிக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என் இதயம் லேசாகிறது. ஒரு பெரிய பாரம் மெதுவாக இறங்குவதைப் போல் உணர்கின்றேன். இப்போது அந்த சன்ஸ்காரத்தை என் கைகளில் ஒரு சிறிய விதையாக கற்பனை செய்கிறேன். அது கருமையாக இல்லை, பயங்கரமாக இல்லை. அது வெறும் ஒரு பழைய விதை. முளைக்காமல் இருந்தால் அதற்கு எந்த சக்தியும் கிடையாது. இன்று நான் அதற்கு என் சக்தியை கொடுக்க போவதில்லை. நான் அதை பிடித்து கொள்ளவும் போவதில்லை. அதை வெறுக்கவும் போவதில்லை. அன்புடன் அதை என் கைகளில் வைத்திருக்கிறேன். இப்போது என் மனம் மெதுவாக மேலே உயர்கிறது. இந்த உலகத்திற்கு அப்பால் ஒளியின் உலகத்தை நோக்கி தொலைவில் அளவற்ற பொன்னிற அமைதி
எல்லையற்ற அன்பு. நான் அந்த திசையை நோக்கி பயணம் செய்கிறேன். நான் ஆத்மா, மிகவும் லேசாக இருக்கிறேன். என் கைகளில் அந்த பழைய விதை இருக்கிறது. ஆனால் நான் இப்போது தனியாக இல்லை. என்னை அன்போடு அழைக்கும் ஒரு தெய்வீகமான ஒளி எனக்கு எதிரே காத்திருக்கிறது. அடுத்த சில நிமிடங்கள் அந்த பரம அன்பின் கடலான சிவபாபாவோடு ஒரு ஆழ்ந்த யோக சந்திப்பை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் மெதுவாக மேலே உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த பரந்தாமத்தில் எல்லையற்ற அமைதி, எல்லையற்ற அன்பு. இந்த அமைதியின் நடுவில் மிகவும் பிரகாசமான தெய்வீக ஒளிப்புள்ளி. அவர் என்னுடைய தந்தை சிவபாபா. அவரிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு ஒளிக்கதிரும் எல்லையற்ற அன்பை சுமந்து வருகிறது. அந்த அன்பு என்னை எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறது. என்னை திருத்த வரவில்லை, என்னை கண்டிக்க வரவில்லை, எனக்கு நினைவூட்ட வந்திருக்கின்றார். நீ என்றென்றும் தூய்மையான ஆத்மா. இந்த அன்பு என்னில் முழுவதும் நிரம்புகிறது. நான் பாபாவின் அன்பு பார்வையில் நிலைத்திருக்கிறேன். இந்த பார்வையில் எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த குற்ற உணர்வும் இல்லை, அன்பு மட்டுமே. இப்போது என் கைகளில் இருக்கும் அந்த சிறிய விதையை பாபாவின் ஒளியில் அமைதியாக பார்க்கிறேன். அதை நான் தீர்ப்பளிக்கவில்லை, வெறுக்கவில்லை, மறைக்கவில்லை, அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. அன்பான சன்ஸ்காரமே, நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்தாய்? நான் பதிலை தேடவில்லை, அமைதியாக காத்திருக்கிறேன். நான் வெறும் சாட்சியாளர். பாபாவின் அன்பு என்னை நிரப்புகிறது. தூய ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவிடம் இந்த விதையை அன்புடன் ஒப்படைக்கிறேன். உங்கள் அன்பு இந்த விதையை தூய்மைப்படுத்தட்டும். அந்த விதை மெதுவாக கரைகின்றது. எந்த போராட்டமும் இல்லை. என் இதயம் லேசாகிறது. என்னுடைய தெய்வீக சம்ஸ்காரங்கள் இயல்பாக வெளிப்படுகின்றன. பாபாவின் அன்பு என்னை ஒவ்வொரு நொடியும் மாற்றுகின்றது. சில நொடிகள்
இந்த தெய்வீக அமைதியில் ஓய்வெடுப்போம். இப்போது என் இதயத்தில் ஒரு ஆழமான உண்மை ஒலிக்கிறது. நான் மாறுகிறேன், எனவே உலகம் மாறுகிறது. என் ஒவ்வொரு தூய எண்ணமும் உலகிற்கு ஒரு ஆசீர்வாதம். என் ஒவ்வொரு தூய அதிர்வும் உலக மாற்றத்தின் விதை. இப்போது பாபாவின் அன்பு ஒரு தெய்வீக உறுதியை உருவாக்குகிறது. நான் தெய்வீக சம்ஸ்காரங்களில் நிலைத்திருப்பேன். என் பழைய அடையாளத்திற்கு திரும்ப மாட்டேன். ஒவ்வொரு நாளும் பாபாவின் அன்பில் வாழ்வேன். ஒவ்வொரு சந்திப்பிலும் அமைதியை பகிர்வேன். ஒவ்வொரு சந்திப்பும் தூய்மையை வெளிப்படுத்துவேன். இந்த உறுதி முயற்சியால் உருவானதல்ல, இது அன்பிலிருந்து பிறந்த உறுதி. சில நொடிகள் இந்த ஆழ்ந்த மௌனத்தை அனுபவம் செய்வோம். இப்போது மெதுவாக என் கவனம் மீண்டும் உடலை நோக்கி வருகிறது. நான் இந்த உடலில் ஒளியாக அமர்ந்திருக்கிறேன். இந்த உடல் என் அழகான கருவி. இன்று நான் புதிய சம்ஸ்காரங்களுடன் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகின்றேன். பாபாவின் அன்பு என்னுடன் இருக்கிறது. அவரது சக்தி என்னுள் இருக்கிறது. அவரது அன்பு என்னை இயல்பாக மாற்றிவிட்டது. மனம் முழுவதும் அமைதி, இதயம் முழுவதும் நன்றியுணர்வு. நான் அமைதியாக பாபாவிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாந்தி.